ஒரு சின்ன கேள்வி வரும். குளிக்கிறதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்னு. இப்போது ஒரு சின்ன விஷயம் நான் கேட்குறேன். குளிக்கிறது எதுக்கு அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே பதில் தருங்க. இல்லை யார்கிட்ட கேட்டிங்கன்னா 95% மக்கள் சொல்கிறது என்னென்னா, சுத்தமாக இருக்கிறதுக்கு, உடம்புல இருக்க கிருமி போகிறதுக்கு, அழுக்கு போகிறதுக்கு, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. குளித்தல் அப்படின்னா என்னென்னா, குளிர்வித்தல் அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல் மருவி குளித்தல், குளியல் அப்படி பல வார்த்தைகளில் மாறுச்சு. இப்போ எதுக்காக நம்ம இதை பற்றி பார்க்கணுன்னா, அந்த குளிக்கிறது நம்ம முறையாக செய்கிறோமா, எதுக்காக அதை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. சரி, குளிக்கிறதுனா என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி குளிர்வித்தல்ங்கிற ஒரு வினைச்சொல் சுருங்கி குளித்தல் இல்லை குளியல், குளிச்சல் ஆச்சுன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. நம்ம உடலை நீரால் குளிர்விக்கும் வினையே குளித்தல் அப்படிங்கிறது நிறைய புக்ஸில் இருக்குது. ரொம்ப இல்லை, இப்போ இருக்க சமச்சீர் புக்கில் 9வது படிக்கிற குழந்தைகளுக்கு மெயினாக அதை சொல்லித்தராங்க. இந்த மாதிரி குளித்தல்னால் என்ன, அது நம்ம உடம்புல இருக்க வெப்பத்தை தணிக்கிறது. இப்போ அடுத்த கேள்வி வரும், ஏன் உடம்புல இருக்க வெப்பத்தை தணிக்கணும் அப்படிங்கிறது. நம்ம உடம்புல ஏற்படுற 75% நோய்களுக்கு முக்கிய காரணம் உடல் சூடு, உடல் வெப்பந்தான் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்கலாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம உடம்பை சூடாகாமல் பார்த்துக்கிறது எல்லா வகையிலையும் நன்மை தரும். அடுத்து எதற்காகன்னு பார்த்தோம்னா, எப்பயுமே தூங்கி எழுந்தனே கண்டிப்பாக குளிக்கிறது நல்லது. எதுக்காக தூங்கி எழுந்தனேன்னு சொல்கிறாங்கன்னா, அந்நியம் இருந்தால் நம்ம உடம்புல வெப்ப கழிவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்போ தூங்கி எழுந்திரிச்சாலும் சரி, அந்நேரம் குளிக்கிறது மிக சிறந்தது. வெப்ப கழிவுகள்லாம் என்னென்னா, நீங்கள் தூங்கும்போது உங்கள் உடம்புல மெட்டபாலிசம் அதிகமாக நடக்கும். பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவாக ஒர்க் பண்ணும். நீங்கள் முழிச்சிருக்கிறத விட தூங்குறப்ப பாடி ஆர்கன்ஸ்க்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். அந்த டயத்தில் கம்ப்ளீட்டாக உடம்புல இருக்க எல்லாமே டீடாக்சிஃபை ஆகி ஹீட்டாக மாறி நம்ம உடம்புல நிற்கும். அவ்வளோதான். எப்போல்லாம் குளிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்சனே அந்த உடல் வெப்பம் வெளியே போகிறதுக்கு மேக்ஸிமம் தூங்கி எந்திரிச்ச ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே குளித்தா அது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மோஸ்ட்லி நிறைய பேர் ஒர்க் பண்ணுற ஷிஃப்ட்டு யூஎஸ் யூகே ஷிஃப்ட்டாக இருக்குது. அவங்கெல்லாம் கேட்பாங்க, நாங்கள் தூங்குறதே பகலில் தானேன்னு. பரவாயில்ல, பகலில் நீங்கள் தூங்கினாலும் உங்கள் உடம்பு அதே மெட்டபாலிசம் பண்ணும். நீங்கள் ஈவினிங் எந்திரிச்சு கிளம்புறீங்கன்னா, அந்த ஈவினிங் எந்திரிச்ச உடனே மற்ற கடன்கள்லாம் முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸில் குளித்தாலே போதுமானது. அது கரெக்டானதாக இருக்கும். இப்போ தான் மெயினான பார்ட் எப்படிங்கிறது வரும். ஏன்னா குளிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. உள்ளே போகணும், தண்ணி எடுத்து மேலே ஊற்றணும், சோப் போடணும், இல்லை மாய்ஸ்சரைசர் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ போட்டுட்டு வெளியே வரணும். அது அப்படி கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா, உடம்பை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு தான் குளிக்க போகிறோம். ஸோ ஒன்று குளிர்ந்த நீரில் குளிங்க, இல்லை ஒத்துக்காருன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான நீர், கொதிக்க கொதிக்க தண்ணி மேலே ஊற்றக்கூடாது. ஏன்னா அது உங்கள் பாடியோட ஹீட்டை அதிகப்படுத்துமே தவிர ஹீட்டை குறைக்காது. மேக்ஸிமம் எப்போ குளித்தாலும் தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கிறது ரொம்ப நல்லது. மீன்ஸ் தலையை நல்லா வாஷ் பண்ணுறது. ஏன்னா ஹீட்டு வெளியேற மெயினான இடமே தலை தான். இல்லை எனக்கு சளி பிடிக்கும், முடி நிறையா இருக்குது அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ் ஒரு 3 தடவையாவது தலையை நனைச்சி தலையை நல்லா சுத்தம் பண்ணுறது மிக சிறந்தது. முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம். எடுத்தனே தண்ணி எடுத்து உடம்புலையோ தலையிலையோ ஊற்றக்கூடாது. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடம்பை குளிர்விக்கணுங்கிறதுக்காக தான் இந்த குளிக்கிற பழக்கத்தையே கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல காலில் பாதத்துக்கு கீழே மூளைக்கு கீழே ஊற்றிட்டு அப்படியே மெதுவாக முட்டிங்கால், பின்னாடி தொடை, வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி, இப்படி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் தலைக்கு ஊற்றணுங்கிறது தான் ப்ரொசீஜர். இதுக்கு ஒரு சால சிறந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, அந்த காலத்தில் நீர்நிலைகள் அதில் தான் மேக்ஸிமம் குளிச்சிருக்காங்க. வீட்டில் யாரும் குளிக்க மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இதை பழக்கப்படுத்துறதுக்காக தான் அந்த படி மாரி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாதம் நனையும், அடுத்து 2வது படி இறங்குறப்போ முட்டி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நனைஞ்சு அதுக்கப்புறம் தான் உடம்பை உள்ளே கொண்டு போய் ஃபுல்லாக நனைச்சிருக்காங்க. அதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஷவரில் குளித்தாலும் சரி, ஷவரில் டைரெக்டாக பாடியை கொடுக்காம ஃபஸ்ட்டு காலை நனைச்சிட்டு அப்புறம் தொடைப்பகுதி அப்படி உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட் இல்லை 5 செகண்ட் ஆகும் பண்ணிவிட்டு குளித்தோம்னா மிக சிறந்தது. இப்படி கரெக்டாக இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருந்தீங்கன்னா, குளித்து முடிக்கிறப்போ உங்கள் காதுலேயும் உங்கள் தலைப்பகுதிகளில் வெப்பம் வெளியேறதை உங்களால் நல்லா உணர முடியும். இப்படி உணர்ந்து குளிக்க ஆரம்பித்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும்.
ஏற்கனவே மேலே சொன்ன மாதிரி வெப்பம்தான் பல நோய்களுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. அந்த வெப்பத்தை உடம்புலேருந்து நீக்கி உடம்பை நார்மல் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணாலே பல நோய்கள் வந்து இருக்கலாம். முறையானதை ஃபாலோ பண்ணுவோம், ஆரோக்கியம் காப்போம். நன்றி. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.